الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تحرموا طيبات ما أحل الله لكم ولا تعتدوا إن الله لا يحب المعتدين وقال نبينا صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقيم صدق النبي صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார்களின் சத்திய வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக உலகில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. சங்கைக்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியவர்களை சொல்வர்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மாநிலங்களுக்கு அவன் வழங்கிய அற்புதமான ஒரு வாழ்க்கையின் வழிகாட்டல் இஸ்லாம் என்ற மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து அல்-குர்ஆனில் பல்வேறு இடங்களில், பல வசனங்களில், பல கோணங்களில் அல்லாஹு தஆலா பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு 3 வசனங்கள் நம்முடைய கவனத்திற்கு உரியது. ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லா தப்தீல லிஹல்கில்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்புகளை இந்த பூமியில் நீங்கள் மாற்ற முடியாது. எப்படி? ஒரு ஆணாக பிறக்கக்கூடிய மனிதன் பருவ வயதை அடையும் போது அது அடைந்த பிறகு ஒரு பெண்ணுடைய தன்மை அவனுக்குள் ஏற்படுகிறது. இப்போது அவன் அறுவை சிகிச்சை செய்து தன்னை பெண்ணாக மாற்றிக் கொள்கிறான், பெண்ணாக வாழ முயற்சி செய்கிறான். இப்படி வாழக்கூடிய ஒருவனால் குழந்தை பெற்றெடுக்க முடியாது. அவன் பெண்ணாக வாழ்வதே கடினம். மீண்டும் அவன் ஆணாக மாறவும் முடியாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய படைப்பின் அமைப்பை உங்களால் மாற்ற முடியாது. இன்னொரு வசனம், வலன் தஜிதலி சுன்னத்தில்லாஹி தஹ்தீலா, அல்லாஹ்வுடைய நடைமுறையை மாற்ற முடியாது. அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். சூரியன், சந்திரன், இரவு பகல், மழை, காற்று, புயல், வெள்ளம், இந்த இயற்கை அமைப்பை எந்த ஒரு சக்தியாலும் மாற்றி அமைக்க முடியாது. நிதர்சனமான நாம் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான் இந்த மார்க்கத்தை குறித்து, அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுக்கு இஸ்லாம் என்ற மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், சமூகமாக்கி விட்டேன், இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நான் பொருந்திக் கொண்டேன், இதை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும் என்பது போன்ற பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து பேசுவதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய பெரியவர்களே, இஸ்லாம் என்பது ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரை, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அவர் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்குமான தீர்வுகளை, முடிவுகளை தனக்குள்ளே வைத்திருக்கிறது. இஸ்லாத்தில் இல்லாத ஒரு அம்சமே இல்லை என்று சொல்லலாம். அல்லாஹ்வே சொல்கிறான் சூரத்துல் அன்ஆமிலே, இந்த வேதத்தில் எதையும் நாம் விட்டு வைக்கவில்லை. பிறப்பு, இறப்பு, கொடுக்கல் வாங்கல், திருமணம், விவாகரத்து, வியாபாரம், சண்டை சச்சரவுகள், கடன்கள், கொடுக்கல் வாங்கல்கள், ஆன்மீகம், அறிவியல், விஞ்ஞானம், எந்த ஒரு தலைப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது குறித்து நீங்கள் ஒரு தேடி போனால்
அல் குர்ஆனில் அதற்கான தீர்வுகளை, கருத்துக்களை, விளக்கங்களை ஈஸியாக இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் என்பது அர்த்தம். எதையுமே நாம் விட்டு வைக்கவில்லை. குர்ஆனில் எல்லாமே இருக்கிறது. குர்ஆனில் இல்லாத எதுவுமே இல்லை என்று ஒரு வார்த்தை நாம் சொல்லிவிடலாம். அல்லாஹ் வழங்கிய மார்க்கம் என்பது பரிசுத்தமானது. இப்ராஹிம் அவர்கள் சொல்வது போன்றே வானம் பூமியை, ஏன் மனிதர்களை முன்மாதிரியின்றி படைத்த பரிசுத்தவனாகிய அல்லாஹ்வை நான் வணங்குகிறேன். வானம் பூமியை அல்லாஹ் படைத்தான், மனிதர்களை படைத்தான். அதற்கு எந்த சாம்பிள் கிடையாது. மனிதன் ஒரு பொருளை தயாரிக்கணும், ஒரு முன்மாதிரி வேணும், ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் வேணும். ஆனா அல்லாஹ்வுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு முன்மாதிரியும் தேவையில்லை. அதைத்தான் குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் தஆலா பாசிட்டிவ், முன்மாதிரியின்றி படைக்கக்கூடியவர். மனிதனுக்கு முன்மாதிரி வேணும். அல்லாஹ் தஆலாவுக்கு எந்த ஒரு முன்மாதிரியும் வைத்து இன்னொன்றை படைப்பது என்பது அல்லாஹ்வுடைய ஞானத்தில் கிடையாது. அதற்கான அவசியமும் இல்லை. ஒருமுறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தௌராத்துடைய சில பிரதிகளை எடுத்துக்கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பாக யா ரசூலுல்லாஹ் இது தௌராத்துடைய பிரதி என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை படிக்க ஆரம்பித்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு படிக்க படிக்க பெருமானாரின் முகம் மாற ஆரம்பித்தது கோபத்தால். அருகே இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமரே உனக்கு நாகம் உண்டாகட்டும், பெருமானாரின் முகத்தை நீ கவனித்தாயா என்று கேட்டார். உடனே படிப்பதை நிறுத்திவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருடைய முகத்தை பார்க்கிறார்கள். அவருடைய முகம் கோபத்தால் சிவக்க துவங்குகிறது. சொன்னார்கள், அஊது பில்லாஹி மின் கஸபில்லாஹி வ கஸப ரசூலி. அல்லாஹ்விடமும் அவருடைய தூதரிடமும் நான் அவருடைய கோபத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். ரதீனா பில்லாஹி ரப்பன், அல்லாஹ்வை எங்கள் ரப்பாக, இறைவனாக நான் பொருந்திக் கொள்வேன். ஒரு இஸ்லாமி தீனன், இஸ்லாத்தை மார்க்கமாக நான் பொருந்திக் கொள்வேன். ஒரு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா जी बैठो बाद में कई देर ये उनसे नमस्ते करें. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக நாம் புரிந்து கொண்டேன். அதற்கு பிறகு பெருமானாருடைய கோபம் அப்படியே தணிந்தது. கேட்டார்கள், ஹத்தாபுடைய மகனே, நீ சந்தேகிக்கிறாயா? நான் கொண்டு வந்த மார்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? அலம் ஆசிக்கும் பிஹா பைலா அல் மக்கியா, பரிசுத்தமான வெண்மையான ஒரு மார்க்கத்தை உங்களிடம் நான் கொண்டு வரவில்லையா? ஒருவேளை இப்போது மூசா நபி இருந்து தௌராத்தை நீங்கள் பின்பற்றினால் வழிகேட்டு போவீர்கள். தௌராத்தை பின்பற்றினால் வழிகேட்டில் போய்விடுவீர்கள். ஒருவேளை மூசா நபி இப்போது உயிரோடு வந்தாலும் அவருக்கு என்னை பின்பற்றுவதை தவிர வேறு வழி இல்லை. மூசா நபியே மீண்டும் இந்த பூமிக்கு நான் வாழும் இந்த காலத்தில் அதற்கு பிறகு வந்தாலும் கூட மூசா நபி ஒரு நபியாக இருக்க முடியாது, என் உம்மத்தில் ஒருத்தராகத்தான் பயணிக்க முடியும் என்ற தெளிவான, அழுத்தமான, ஆழமான சிந்தனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமருக்குள்ளே அந்த இடத்தில் விதைத்தார்கள் என்று நான் பார்க்கிறேன். இஸ்லாமிய மார்க்கம் என்பது பரிசுத்தமானது. தனக்குள்ளே எத்தனையோ உயர்ந்த சிறப்பம்சங்களை அது வைத்திருக்கிறது. அதனால்தான் விரல் விட்டு எண்ணும் அளவுக்கு எண்ணிக்கை இருந்த முஸ்லிம்கள் எண்ணிக்கை மக்காவில் இன்றைக்கு ஒரு 14 நூற்றாண்டுகளை கடந்து இன்றைக்கு உலகளாவிய அளவு பிரம்மாண்டமான 200 கோடிக்கும் அதிகமான முஸ்லிம்கள். உலகளாவிய அளவில் எப்படி இந்த மாற்றம் ஏற்பட்டது? இஸ்லாமில் இருக்கக்கூடிய தூய தன்மை, பரிசுத்த நிலை, அதனுடைய எத்தனையோ கருத்துக்கள், சிறப்பம்சங்கள், தத்துவங்கள் பலர்களை தனக்குள் இழுக்கிறது, ஈர்க்கிறது. அறிவு ரீதியாக, சென்டிமெண்ட் ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக அதை படிக்கக்கூடிய மக்கள் திறந்த மனதோடு இஸ்லாத்தை யார் படித்தாலும் இஸ்லாம் அவர்களை தனக்குள்ளே இழுத்துக் கொள்ளும், ஈர்த்துக் கொள்ளும். ஏனென்றால் இஸ்லாம் அத்தகைய எத்தனையோ அம்சங்களை தனக்குள்ளே வைத்திருக்கிறது. சகோதரத்துவம், சமய நல்லிணக்கம், எல்லோரும் சமம், ஒற்றுமை, ஆன்மீகம், அரசியல், விஞ்ஞானம், அறிவியல், குடும்பவியல், எல்லா விஷயமும் இஸ்லாத்திற்குள் மிக தெளிவாக அதற்கான வழிகாட்டுதல் மிக நுட்பமாக தரப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும்.
ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் இன்றைக்கு முஸ்லிம்கள் இரண்டு பிரிவுகளாக இருக்கிறார்கள். ஒரு பிரிவு ஃபண்டமெண்டல் முஸ்லிம்கள், பழமைவாதிகள், ஒரு தாடி வச்சுக்கிட்டு தொப்பியை போட்டுக்கிட்டு 5 நேரம் தொழுதுகிட்டு மார்க்கம் சொல்லக்கூடிய முறைப்படி தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம்கள். இன்னொரு முஸ்லிம் மாடர்ன் முஸ்லிம், நவீன காலத்தின் மாற்றங்களுக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொண்டு வாழக்கூடிய ஸ்டைலிஷ் முஸ்லிம். அவர்கள் முஸ்லிம்கள் பெயர் முஸ்லிமாக இருக்கும், ஆனால் தங்கள் இஷ்டம் போல் வாழ்வார்கள். அவர்கள் வாழ்க்கையில் இஸ்லாம் இருக்காது, பெயரில் இஸ்லாம் இருக்கும். இப்ப இஸ்லாத்தை பின்பற்றுவது ஒரு கடமை என்றால், இஸ்லாம் சொன்ன முறைப்படி அதை பின்பற்றுவது இன்னொரு கடமை. ஷரியத்தின் விஷயங்களை ஷரியத்தை எப்படி சொல்கிறதோ அப்படி பின்பற்ற வேண்டும். அதுதான் உண்மையான பின்பற்றுவதற்கான அர்த்தம். அன்பிற்குரிய பெரியவர்கள், இப்ப இஸ்லாமிய மார்க்கம் சிறந்தது என்பதற்கான ஒரு 3 விஷயங்களை உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வருவதற்கு ஆசைப்படுகிறேன். முதலாவது, இஸ்லாம் எல்லா பிரச்சனைகளுக்கும் இலகுவான தீர்வுகளை தருகிறது. உதாரணத்திற்கு ஒரு முத்தலாக் இருக்கிறது, டிவோர்ஸ். திடீர்னு ஒரு கணவன் மனைவியை பார்த்து முத்தலாக் கொடுத்துட்டா திருமண உறவு முறிந்து போகிறது. மத்திய அரசு என்ன சொல்கிறது? ஒத்த வார்த்தையில தலாக் விடக்கூடிய இந்த பெரும் குற்றம் இது, ஒரு பெண்ணை வஞ்சிக்கக்கூடிய ஒரு குற்றம் இது. இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதைத்தான் நாம் சொல்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை, கபில்து நிகாஹா, அந்த பெண்ணை என் மனைவியாக நான் ஏற்றுக்கொண்டேன். ஒரே ஒரு வார்த்தையில ஒரு அந்நிய பெண்ணுக்கும் அந்நிய ஆணுக்கும் திருமண சம்பந்தம் ஏற்பட்டு விடுகிறது. யாரோ முகம் தெரியாத, முன்பின் தெரியாத ஒரு பெண் மனைவியாக விடுகிறார். அதே போன்றுதான் உங்களோடு பல வருஷம் வாழ்ந்திருந்தாலும் கோபத்தில் ஆசிரியத்தில் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை மூலமாக அந்த திருமண பந்தம் முறிந்து போய்விடுகிறது. இஸ்லாம் என்ன சொல்றது? தலாக்கை எப்படி பயன்படுத்தணும்? சில பேர் வந்து கேட்கலாம், கோபத்தில் நான் தலாக் சொல்லிட்டேன், தலாக் நிகழுமா? கோபத்துலதான் தலாக் சொல்லுவாங்க. யாரும் சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கிறப்ப மனைவி விவாகரத்து பண்ண மாட்டாங்க இல்லையா? அந்த கோபத்தின் போது, ஆத்திரம் தலைக்கு ஏறும் போது தன்னை கட்டுப்படுத்த வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த பெண்ணை நீங்கள் வெறுத்து ஒதுக்குங்கள், படுக்கையில் பிரித்து வையுங்கள். லேசாக அவள் தவறு செய்தால் அவளை அடித்து திருத்த முயற்சி செய்யுங்கள். இந்த 3 வழிமுறை பயனளிக்கவில்லையா? கணவன் குடும்பத்திலிருந்து ஒரு மத்தியஸ்தர், மனைவி குடும்பத்திலிருந்து ஒரு மத்தியஸ்தர், அந்த 2 பேரும் சேர்ந்து சமாதானம் செஞ்சு வைக்கணும். அந்த 2 பேரும் எப்படி இருக்குன்னு மாற்றம் சொல்றது? அந்த 2 பேரும் இந்த 2 பேர்த்த சேர்த்து வைக்கணும்னா என்ன உள்ளவங்களாக இருக்கணும்? கதவை வேண்டாம், காலுக்கு ஒத்துவல்ல திரும்ப தூக்கி போடுகிற மாதிரி பிரிச்சு வச்சிடலாம் அப்படிங்கிற சிந்தனை, நெகட்டிவ் திங்கிங் உள்ளவங்களாக இருக்கக்கூடாது. மத்தியஸ்தர் எப்படி இருக்குன்னு தெளிவாக சொல்லுது. அந்த வழிமுறையும் ஒத்துவல்லை, சமாதானம் ஏற்படலை. அதற்கு பிறகுதான் இஸ்லாம் சொல்றது ரஜஇ தலாக், ஒரு தலாக் மனைவிக்கு கொடுங்க. ஒரு தலாக், அந்த ஒரு தலாக் விட்டுட்டா அந்த பெண் இத்தா இருக்கணும். ஒரு இத்தாவுடைய காலம் ஒரு 3 மாசம். இந்த 3 மாசத்துக்குள்ள மனசு மாறி 2 பேரும் சேர விரும்பினா திரும்ப சேர்ந்துக்கலாம். அதன் மூலமாகவும் மனைவி திருந்துறாரு, கணவன் திருந்துறாரு, 2 பேரும் சேர்த்து வாழ விருப்பம் இல்லையா? 2வது ஒரு தலாக், தலாக்க தாயி. இந்த தலாக் தாயை கொடுத்துட்டா திருமண பந்தம் முறிஞ்சிடும். ஆனா மீண்டும் சேர்ந்து வாழ விரும்பினா சேர்ந்து வாழ முடியும். எப்படி? திருமண பந்தத்தை, ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொண்டு மீண்டும் சேர்ந்து வாழ முடியும். அப்படியும் அவங்களுக்கு உடன்பாடு இல்லை, அவங்க சேர்ந்து வாழ விருப்பமே இல்லை, ஆசையே இல்லை, வாழ்வதற்கான சாத்தியங்களே இல்லை என்று சொன்னால்தான் 3வது ஒரு தலாக்கை இஸ்லாம் அனுமதிக்கிறது. இதுதான் அழகான முறை. இந்த அடிப்படை தெரியாம நிறைய பேர் கல்யாணம் பண்றதுனாலேயே தலாக்கை எப்படி விடணும், எப்ப விடணும், ஏன் விடணும் எதுவுமே தெரியாம ஆசிரியத்தில் சில பேர் செய்யக்கூடிய தவறுகள் மதவெறி உள்ள சில அரசுகளுக்கு, தனிநபர்களுக்கு தீனியாக அமைந்து விடுகிறது. தலாக்கான வழிமுறை இஸ்லாம் ரொம்ப தெளிவாக சொல்றது. ஒரே நேரத்தில் ஒரு முத்தலாக்கை விட்டுட்டாரு, உறவு முறிஞ்சிருச்சு, சேர்ந்து வாழ விரும்புகிறாரு, ஆனா விரும்ப முடியாது, செய்ய முடியாது. இஸ்லாம் என்ன சொல்றது? அந்த பெண் இத்தா இருக்கும். 3 மாதங்களாய் காரணங்கள் இத்தா இருந்து இத்தா முடிந்த பிறகு
சேர்ந்து வாழ நினைச்சா வாழ முடியாது. இஸ்லாம் அந்த ஆணுக்கு தண்டனை கொடுக்கிறது. ஷரியத்துடைய சட்டத்தின் ஆசிரியத்திற்காக நீ உடனே தவறாக பயன்படுத்துகிறாயா, இப்போது என்ன செய்ய வேண்டும், அந்த பெண் இன்னொரு ஆணை திருமணம் செய்ய வேண்டும். அவர்களுக்கும் இயல்பாக குடும்பம் நடத்தி சண்டை வர வேண்டும். அந்த கணவன் தலாக் விட வேண்டும். அப்படி தலாக் கொண்டு அந்த மனைவி இத்தா இருக்க வேண்டும். இத்தா முடிந்த பிறகுதான் முதல் கணவன் மீண்டும் தன் மனைவியோடு திருமணத்தின் மூலமாக சேர முடியும் என்பது ஷரீஅத் சொல்லக்கூடிய சட்டம். அறியாமை காலத்து ஒரு பழக்கம் இருந்தது. ஒரு பெண்ணோடு திருமணம் செய்து வாழ்வார்கள். நீ 100 தலாக்கு விட்டுருவான். தலாக்கு விட்டு கொஞ்ச காலத்துக்கு பிரிஞ்சிருப்பான். இவனுக்கு உடல் பசி ஏற்படும் போது ஏதாவது ஒரு சொல்லி பேசிக்கிட்டு அந்த பெண்ணை மனைவியாக சேர்த்துக் கொள்வான். 1000 தலாக்கு விடுவான். தலாக்கு விவாகரத்து என்பது ஒரு விளையாட்டாக இருந்தது. இஸ்லாம் அதை முறைப்படுத்தியது. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை என்பது உங்களுக்கு விளையாட்டு அல்ல. பெண்ணுடைய உணர்வுகள் என்பது ஒரு பெண்ணுக்கு தர வேண்டிய கண்ணியம் என்பது விளையாட்டு அல்ல. பெண் என்பவள் ஒரு உயிர். அவருக்கு முறையான கண்ணியமும் அந்தஸ்தும் சமூக ரீதியான அங்கீகாரமும் தரப்பட வேண்டும் என்பது இஸ்லாம் தெளிவாக இருக்கிறது. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அவர் எது செஞ்சாலும் மனைவி பொறுத்துக்கிட்டு வாழணுங்கிறது இஸ்லாத்துல இல்லை. ஒரு மனைவி ஒரு கணவன் மனைவி ஒழுங்க பார்த்துக்கிறது இல்லை, சம்பாதிக்கிறது இல்லை, உணவு கொடுக்கறது இல்லை, உடற்தொழிலை பூர்த்தி செய்யறது இல்லை, அவனோடு பல்ல கடிச்சுட்டு வாழணுன்ற அவசியம் இஸ்லாத்துல இல்லை. இஸ்லாம் என்ன சொல்லுது, அந்த மனைவி இப்போது கணவனுக்கு தலாக் என்ற உரிமை இருப்பது போல குலா என்ற உரிமையை கொடுக்கிறது. அதற்கு இந்த மாதிரியான காரணங்கள், முறையான காரணங்கள் இருக்கணும். சும்மா தொட்டதுக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோபப்பட்டு உடனே இன்னைக்கு பெண்ணு தலாக் புறா புறா கேட்கிறாங்க. அது தவறு. அந்த ஆணுக்கு ஆண்மை இல்லை. அந்த ஆண் தனக்கு நபக்கா சுக்குனா இருப்பிடமோ அல்லது 3 வேளை உணவுகளோ கொடுப்பதில்லை, தன்னுடைய உணவுகளை மதிப்பதில்லை, தன்னை பாதுகாப்பதில்லை. நியாயமான ஷரீஅத் சொல்லக்கூடிய காரணங்கள் இருந்தால் மட்டும்தான் ஒரு பெண் குலா என்ற விவாகரத்தை கோர முடியும் என்று ஷரீஅத் தெளிவாக பெண்களுக்கான உதயத்தை வழங்குகிறது. அன்றைய பெண்கள் இப்ப இதுபோன்ற இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சட்டங்களும் அறிவுபூர்வமானது, தொலைநோக்கு சிந்தனை கொண்டது. இந்த வகையில் நாம் யோசிக்கும் போது இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லா விஷயங்களுக்குமான தீர்வுகள் தெல்ல தெளிவாக தரப்பட்டிருக்கிறது. பர்தாவுடைய சட்டம். சில பேர் பர்தா போடுறாங்க, முகத்தை மறைக்கிறது. சில பேர் பர்தா போடுறாங்க, தலையை மறைக்கிறது. சில பேர் தலையை மறைக்கிறாங்க, முடியை மறைக்கிறது. புர்காவுக்கு மேல முடி தொங்குது. சில பேர் தலை முடி எல்லாமே பக்காவா இருக்குது. புர்கா பார்த்தா கலர் கலரா இருக்கு. இது என்ன? புர்கா இது புர்கா என்பது எப்படி இருக்க வேண்டும்? பிளேன் கருப்பாக இருக்கும். பிளேன் கருப்பு, அதுல ஒயிட் கலரு ஜிக்னா எம்ப்ராய்டிங் இருந்தா அந்த புர்கா போடுற நோக்கமே கெட்டு போயிடும். புர்கா என்பது எதற்காக? அந்நிய ஆண்கள் பார்க்க கூடாது என்பதற்காக. ஒரு கருப்பு புர்காவுல ஒரு வெள்ளை கலர்ல ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க் செஞ்சா என்ன ஆகும்? ஆண்களுடைய பார்வையை தன்பக்கம் சுண்டி இருக்கும். அந்த மாதிரி அணிவதும் புர்காவுடைய நோக்கத்தை கெடுக்கக்கூடியது. இப்போ புர்கா வந்து நம்ம சொல்றோம், மார்க்கத்தை இன்னைக்கு மக்கள் பின்பற்றுறாங்க. ஆனா மார்க்கம் சொன்ன முறைப்படி பின்பற்றுவதில்லை, தங்கள் மனோ இச்சைப்படி பின்பற்றுறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு என்னமோ கலத்தாரா புர்கா போட்டுக்கிறாங்க, அவங்க நினைக்கிற மாதிரி விரும்பிய மாதிரி போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் தவறான அணுகுமுறை என்பதை நாம் புரிய வேண்டும். நம்முடைய வீட்டு பெண்களுக்கு நாம் சொல்லி தர வேண்டும். அன்பிற்குரிய பிரிவுகளை அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய பர்தா புர்கா என்பது பெண்களுக்கான பாதுகாப்பு. ஒரு சாக்லேட் திறந்திருக்குன்னு சொன்னா அதுல எல்லா ஈக்களும் கொசுக்களும் வந்து போய்க்கும். புர்கா என்பது ஒரு பெண்ணை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு நபர் கேடை. இப்ப இரண்டாவது அம்சம் ஷரியத் என்பது எதையெல்லாம் ஹலால் என்று சொல்லி இருக்கிறதோ அதெல்லாம் தனி மனிதனுக்கு, இந்த சமூகத்திற்கு நன்மை தரக்கூடிய. எதையெல்லாம் இந்த மார்க்கம் ஹராம் என்று தடுத்திருக்கிறதோ அவைகள் எல்லாம் மனித சமூகத்திற்கு, தனி மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய. உதாரணத்திற்கு ஒரு மது இருக்கிறது, ஒரு விசாரணை இருக்கிறது, ஒரு வட்டி இருக்கிறது. இதையெல்லாம் தனி மனிதனுக்கும் தீங்கு தரக்கூடியது, சமூகத்திற்கும் தீங்கு தரக்கூடியது. விசாரத்தின் மூலமாக எய்ட்ஸ் போன்ற உயிர்கூட்டி நோய்கள் பரவுகிறது. மதுவின் மூலமாக ஒரு ஆணுடைய வருமானம் அளிக்கப்படுகிறது என்று மாத்திரமல்ல, அவருடைய குடும்ப நடுத்தரும் கொஞ்சம் இருக்கிறது. அவருடைய எதிர்காலம், அவரை நம்பியிருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய எதிர்காலம் பாலாகிறது, வீணாகிறது. எதையெல்லாம் இஸ்லாம் ஹராம் என்று சொல்கிறதோ அதெல்லாம் இந்த மார்க்கத்திற்கு
பயன் தரக்கூடிய செத்த பிராணியை சாப்பிடக்கூடாது என்று சொல்லிக்கொள்கிறோம். செத்த பிராணிகள் தானா செத்த பிராணிகள் சாப்பிடக்கூடாது. ஏன், என்ன காரணம்? ஒரு பிராணி எதனால் சாகிறது? இயற்கையாக சாகிறது, அது நோயினால் சாகிறது, வயது மூப்பினால் சாகிறது, அது விபத்தினால் சாகிறது. அப்படி சாகும்போது சில நேரங்கள் சில விஷ கிருமிகளுடைய தாக்குதலால் சாகிறது. அப்படி சாகக்கூடிய நேரத்தில் அந்த விஷ கிருமிகளுடைய தாக்கம் அந்த பிராணி இறந்த பிறகு ரத்தத்தில் இரண்டரை கலந்திருக்கு. முறை இப்படி அதை நம்ம அறுத்து ரத்தத்தை ஓட்டும் போது அது கிருமிகள் இருந்தால் முழுமையாக அது உடலை விட்டு வெளியேறி அந்த இறைச்சி சுத்தமாக மாறிவிடுகிறது. அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய ஹலால் என்பது நாம் யோசித்து பார்த்தால் அறிவு ரீதியாக அறிவியல் ரீதியாக மனித உடலுக்கு நற்பயனை வழங்கக்கூடியது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அன்பிற்குரிய புரிவுகள். மூன்றாவது ஒரு அம்சம், இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டங்கள் துல்லியமானது, ஏற்றத்தாழ்வுகள் அற்றது, நடுநிலையான ஒரு மார்க்கம். ஏனைய சட்டங்களை போன்ற அமைக்கின்ற சட்டங்கள் கிடையாது. அல்லாஹு தஆலா இந்த சட்டத்தை ஒரே அடியாக ஒரே நேரத்தில் கொடுத்தார். தௌராத் வேதம் மொத்தமாக இறங்கியது, ஜபூர் வேதம் மொத்தமாக இறங்கியது. ஆனால் குர்ஆன் அப்படி இறங்கவில்லை. சுமார் 23 ஆண்டு காலம் சஹாபாக்கள் வாழ்க்கையினுடைய அமைப்பு கிணங்க பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக பல விஷயங்களை அல்லாஹு தஆலா யோசனை செய்து எல்லா காலத்துக்கும் வரக்கூடிய மக்களுக்கு பொருந்தக்கூடிய விதத்தில் இஸ்லாமிய ஷரியத்தை அமைத்து தந்தார். இந்த இஸ்லாமிய ஷரியத்தில் அல்லாஹு தஆலா லா துஹர்ரிமு த்வையிபாத் மா அஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஆகுமாக்கியதை நீங்கள் ஹராமாக ஆக்க வேண்டும். அல்லாஹ் இதையெல்லாம் உங்களுக்கு ஹலால் என்று ஆகுமாக்கி இருக்கிறானோ அதை நீங்கள் ஹராமாக ஆக்க வேண்டாம். வலா தஅதது, இந்த ஹலால் ஹராம் விஷயத்தில் நீங்கள் வரம்பு மீறி செல்ல வேண்டாம். இன்னல்லாஹ் லா யுஹிப்புல் முஅத்ததீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வரம்பு மீறக்கூடிய மக்களை விரும்புவதில்லை. யூத கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறினார்கள், அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை ஹராமாக்கினார்கள். அவங்களுக்கு பிடிக்கலையா ஹராம்னு சொல்லிடுவான். அல்லாஹ் ஹராம் ஆக்கியதை அவங்களுக்கு பிடிக்கிறாங்க, உடனே ஹலால்னு சொல்லிடுவான். இந்த மாதிரியாக செஞ்சுட்டு இருந்ததுனாலதான் யூதர்கள் மீது அல்லாஹ்வுடைய கோபமும் சாபமும் தண்டனையும் இறங்கியது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பேசுகிறான், இத்தஹது அஹபாரஹும் வ ருஹபானஹும், அவர்கள் யூத கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பாதிரிமார்களை சன்னியாசிமார்களை கடவுளாக ஆக்கிக் கொண்டார்கள். அதீம் இப்னு ஹாத்தம் என்ற சஹாபி ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு. வந்து கேட்டாரு, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி சொல்றானே குர்ஆன்ல, நாம எங்கள் மத குருமார்கள் அந்த மாதிரி கடவுளாக ஆக்கலையே, என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதற்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த பாதிரிமார்கள் சன்னியாசிமார்கள் மத குருமார்கள் ஹலாலை ஹராம் என்று சொல்வார்கள், நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டீர்கள். ஒரு ஹராமை ஹலால் என்று சொல்வார்கள், நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டீர்கள். இதைத்தான் அல்லாஹ் தஆலா அவர்களை நீங்கள் கடவுளாக கருதி அவர்களுடைய சொத்துக்கு கட்டுப்பட்டு நடந்தீர்கள் என்று உதாரணத்தோடு சொல்லி காண்பிக்கிறார் என்று அந்த வசனத்திற்கான விளக்கத்தை கொடுத்தார்கள். மார்க்கத்தில் எதெல்லாம் ஹலால் ஹராம் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நாம் சரியாக பின்பற்ற வேண்டும். ஒரு போட்டோ எடுப்பது, ஒரு வீடியோ எடுப்பது ஹராம் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறது, அதை நாம் முழுமையாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும். முஸ்லிம் வீடுகளில் நாய் வளர்க்கிறாங்க, பாதுகாக்க நாய் வளர்க்கிறது மார்க்கத்தில் ஹராம். யாருடைய வீட்டில் நாய் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் அவருடைய நன்மையில் ஒரு கீராத்து நன்மை குறைந்து கொண்டே இருக்கும். ஒரு கீராத்து நன்மைங்கிறது உகதமலை அளவு, நாம அவ்வளவு நன்மை செய்யறதே இல்லை. ஆனா சில முஸ்லிம்கள் கேட்டா பாதுகாப்பு, பாதுகாப்புக்கு நாய் வளர்க்க அனுமதி இருக்கு. எங்கே? ஒரு சில வீட்டுல கால்நடைகள் வச்சிருக்க, ஒரு 50 ஆடு இருக்கு, அல்லது மாடு இருக்கு, ஒட்டகம் இருக்கு, ஒரு மண்ணை வச்சு வியாபாரம் பிசினஸ் பண்றாரு, அவரை ஒரு நாயை வச்சு அந்த கால்நடைகளின் பாதுகாப்புக்காக வளர்க்கலாம். அல்லது ஒரு வீட்டுல திருட்டு பயம் இருக்கு, எல்லா வீடும் அப்படி எடுத்துக்க முடியாது. அந்த பகுதியில் அந்த தெருவில் அதிகமா திருட்டு நடக்குது, திருட்டு பயத்திலிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி நாய் வளர்க்கிறது. இந்த மாதிரி மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய தகுந்த காரணம் இருந்தால் மட்டும்தான் நாய் வளர்ப்பதற்கு அனுமதி இருக்கு. எந்த காரணமும் இல்லாம நாய் வளர்க்கிறது ஒரு செல்ல பிராணியில என்ற ஒரு ஆசையில குழந்தைகள் கேட்கிறாங்கிறதுக்காகவே வளர்க்கிறது. மலக்குகள் அந்த வீட்டிற்கு வரமாட்டார்கள், மலக்குகள் வராது, ரஹ்மத்து வராது. உருவப்படம் இருக்கும் வீட்டிற்கு, நாய் இருக்கும் வீட்டிற்கு மலக்குகள் வரமாட்டார்கள்.
மணியோசை எழுப்பப்படும் வீட்டிற்கு மலக்குகள் வரமாட்டேன். இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்றைக்குரிய அனசுத்தியெல்லாம் சொல்றாங்க, சில விஷயங்களை நீங்க இன்னைக்கு செய்யறீங்க, அதாவது அவங்க சொல்றது சகாபாக்கள் வாழ்ந்துகின்ற காலத்துல நீங்க செய்யறீங்க, அதை எப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னு சொன்னா முடியை விட ரொம்ப லேசா நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இதே காரியத்தை ரசூலுல்லாஹி காலத்துல நாங்க அறிவை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக கருதினோம். இன்னைக்கு அந்த மாதிரி எத்தனையோ ஹராம்களுடைய வாழ்க்கையில இரண்டர கலந்து போய் இருக்கிறது. அதை நாம் முற்றிலுமாக தவிர்த்து வாழ வேண்டும். மார்க்கம் பரிசுத்தமானது. மார்க்கத்தின் விஷயங்களை மார்க்கம் சொல்லும் முறைப்படி சரியாக பின்பற்றி அல்லாஹ்